வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அது திரும்ப திரும்ப வலியுறுத்தக்கூடிய கோரிக்கை. அகலப்பாதை பணிகள் முடிஞ்சு இப்போ ரயில்கள் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா மதுரையிலிருந்து போடிநாயக்கனூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதி. இந்த பகுதியில் எதிர் திசை ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்குது. அது என்ன எதிர் திசை ரயில்னா, காலையில் 8:30 மதுரையிலிருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புது. அங்கிருந்து போடிநாயக்கனூருக்கு செல்கிறது. இதில் தேனி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வேலைக்கு போகிறவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் இதை விடவும் அதிகமாக போடிநாயக்கனூர், தேனி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டியிலிருந்து நிறைய பேர் மதுரைக்கு வேலைக்கு வராங்க, படிக்க வராங்க. ஆனால் அவங்களுக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது இல்லாததுனால காலை நேரத்தில் பேருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து தேனி மாவட்ட பயணிகள் நலச்சங்கத்தின் சார்பாக, ரயில் பயணிகள் நலச்சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து வைக்கப்படக்கூடிய கோரிக்கை இதுதான். காலை நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 7:30 8 மணிக்குள்ள ஒரு ட்ரெயின் புறப்பட வேண்டும். அப்படி புறப்படக்கூடிய ரயில் மதுரைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி மாலை நேரத்தில் போடிநாயக்கனூரிலிருந்து ஒரு ட்ரெயின் மதுரைக்கு கிளம்புறது மாதிரி மீண்டும் எதிர் திசையில் மதுரையிலிருந்து போடிநாயக்கனூருக்கு கிளம்பிச்சு அப்படின்னா படிக்க போனவங்க அல்லது வேலைக்கு போனவங்க எல்லோருக்குமே ரொம்பவுமே பயனுள்ள ரயிலாக இருக்கும். ஒரு அழகான பாதையில் இந்த ரயில்கள் இயங்குச்சு அப்படின்னா இன்னும் அதிகப்படியான மக்கள் பயணிப்பதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. முன்னாடி போய்கிட்ட இருந்தது தான். ஆனால் இப்போது அந்த சேவை அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் ரயில்வே மேம்பாலம். இந்த காரணமெல்லாம் சொன்னாலும் கூட ஒரு ட்ரெயினுக்கு ஒரு 5 நிமிஷம் நிற்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விட போவது இல்லை. எனவே புதிதாக ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும். அந்த ரயில் எதிர் திசையில் இயக்கப்பட வேண்டும். காலையிலிருந்து போடிநாயக்கனூரிலிருந்து கிளம்பி மதுரைக்கு சென்றுச்சு அப்படின்னா நிச்சயமாக தேனி மாவட்ட மக்களுக்கு அது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெயினை போடி, தேனி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி இந்த வழியில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் பயன்படும்னு சொல்லிட முடியாது. கூடலூர், கம்பம், உத்தமபாளையம், சின்னமனூர் இந்த பகுதியில் இருக்கிறவங்களும் பேருந்தின் மூலமாக தேனிக்கு வந்து இந்த ட்ரெயினை பிடிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. காலை நேரத்தில் பேருந்துகளில் கூட்டங்களில் பயணிக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. எனவே ரயில்வே நிர்வாகம் மனசு வைக்கணும். ஒரு பகல் நேர ரயிலை, அதுவும் காலை நேர ரயிலை இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரயில்வே நிர்வாகம் முடிவு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடிய விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுத்தாலும் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போதான் காரைக்குடி, திருவாரூரில் எதிர் திசை ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி இந்த பகுதிக்கும் வருமா அப்படிங்கிற ஏக்கத்தோடு மக்கள் காத்திருக்கிறார்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.